வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தேர்தல் களம் சூடு பிடிக்கிறது. நேத்து பாத்தீங்கன்னா பிரியங்கா காந்தி மோடிய சும்மா போட்டு வறுத்து எடுத்திருக்கிறாங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கறத பத்தி நாம பேசலாம். परिवारवाद नहीं कहते, इसको सेवा भाव कहते हैं, जो पीढ़ी दर पीढ़ी इस देश की सेवा करती है। इसको देशभक्ति कहते हैं कि एक शहीद होता है तो दूसरा खड़ा होता है, और दूसरा शहीद होता है तो तीसरा खड़ा होता है, और तीसरा शहीद होगा तो चौथा खड़ा होगा। कुछ नहीं चाहिए हमें आपसे। आपने इतना दिया है कि 10 पीढ़ियां नहीं चुका सकती हमारा ऋण। एक सच्ची आस्था होती है, एक सच्ची श्रद्धा होती है। ये मोदी जी नहीं समझ पाएंगे, आप समझो। मोदी जी ने कुछ त्याग नहीं किया इस देश के लिए। त्याग आपने किया इस देश की धरती के लिए, इस देश की मिट्टी के लिए। आप केस डाल दो, संसद से निकाल दो, घर से निकाल दो, मेरी 75 साल की माता जी को भेज दो ईडी के पास, मेरे पति को भेज दो, मेरे भाई को भेज दो, हमारे पूरे परिवार को भेज दो, हमें कोई परवाह नहीं। மனசுல பட்டத எந்தவித டெலிபிராம்டரும் இல்லாம, எந்தவித சலனமும் இல்லாம தைரியமா பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? தொடர்ந்து இந்த 10 ஆண்டுகள்ல எங்களை நீங்க என்னெல்லாம் கேவலமா பேசிருப்பீங்க, எப்படியெல்லாம் நீங்க அவமானப்படுத்திருப்பீங்க. குடும்ப அரசியல் பண்றோம்னு சொல்றீங்களே. கடந்த 30 வருடங்கள்ல காந்தி குடும்பத்தை சேர்ந்தவர் யாராவது பதவியில இருந்திருக்கிறாங்களா? பிரதமரா உட்கார்ந்து இருக்கிறோமா? உங்களுக்கெல்லாம் குடும்ப அரசியலை பற்றி பேச என்ன தகுதி இருக்கு? ஒரு பக்கம் குடும்ப அரசியல் ஊழல் கட்சின்னு பேசுறீங்க. ஆனா எங்க கட்சியில யார் மீதெல்லாம் நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தினீர்களோ அவர்களை எல்லாம் உங்க வாஷிங் மிஷின்ல போட்டு மறுபடியும் வெக்கமே இல்லாம உங்க கட்சியிலேயே சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு ஊழலை பற்றி பேச என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நறுக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. போற இடத்துல எல்லாம் ராமரை அவமானப்படுத்திட்டாங்க, ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு வரல, அசைவம் சாப்பிடுறாங்க, இப்படி எல்லாம் பேசுறீங்களே. உண்மையிலே ராமருடைய பாரம்பரியம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ராமரை எதுக்கு மரியாதை புருஷர்னு ஏன் சொல்றோம்? அவர் நாட்டு மக்களுடைய நலனுக்காக தன் குடும்பத்தையே பிரிந்து வாழ்ந்தார். தன் குடும்பத்துடைய நலன் முக்கியம் நினைச்சிருந்தா நாட்டுக்கு ஒரு நல்ல ராஜாவா இருந்திருக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு ராமர் வாழ்ந்த பூமி இது. இதுதான் இந்த மண்ணுடைய கலாச்சாரம். இதுக்கு பேரு குடும்ப அரசியல் இல்ல, இதுக்கு பேரு தேசபக்தி. அப்படிப்பட்ட தேசபக்தி பாரம்பரியத்துல வந்ததுதான் காந்தி குடும்பம். இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக எங்க குடும்பத்தில இருந்து 2 பேரை நாங்க தியாகம் பண்ணிருக்கிறோம், வன்முறைக்கு பறி கொடுத்திருக்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு இந்த நாடு வேண்டாம், இந்த நாடை பத்தி அக்கறை இல்லை அப்படின்னு நாங்க பின்வாங்கல. மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு உயிர் பலியாகும் பொழுதும் மீண்டும் ஒரு உயிர் காந்தி குடும்பத்திலிருந்து வந்து இந்த நாட்டுக்காக களத்துல நின்னு போராடுது. இதுக்கு பேரு குடும்ப அரசியல் இல்ல, இதுக்கு பேரு தேசபக்தி. தேசத்து மீது உண்மையான அன்பு வச்சிருக்கிறது காங்கிரஸ் குடும்பம், காந்தி குடும்பம். ஆனா போலி தேசியவாதியான மோடிக்கு இதனுடைய அருமையெல்லாம் புரியாது. மோடியோ பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ இந்த நாட்டுக்காக என்ன தியாகம் பண்ணிருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு தைரியமா கேக்குறாங்க. காங்கிரஸை அழிச்சிடுவோன்னு பேசுறீங்களே, உங்களால கனவுல கூட காங்கிரஸ் அழிக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா எங்க மேல கேஸ் போடுவீங்க, விசாரணை அப்படிங்கிற பேர்ல எங்க வயசான அம்மாவை போட்டு அலக்கழிப்பீங்க. என் அண்ணனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து பார்லிமெண்ட்ல இருந்து வெளியே அனுப்புவீங்க, எங்களை வீட்டை விட்டு துரத்துவீங்க. அவ்வளவுதானே உங்களால முடியும்? இதுக்கெல்லாம் பயந்துருவோம்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே பயம் எங்களுக்கு இல்ல, எங்களை பார்த்து உங்களுக்கு தான் பயம். வெளியில தான் விஸ்வகுரு அப்படின்னு பேசுறீங்களே தவிர உள்ளுக்குள் நீங்கள் ஒரு கோழை பயந்தாங்கொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே. மோடி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்கல்ல. 56 இன்ச் விஸ்வகுரு, தைரியசாலி, இந்தியாவை வெற்றி பாதையில் வழி நடத்தி செல்கிறார், உத்தம சீலர், தேசியவாதி அப்படிங்கிற ஒரு பொய்யான பிம்பம் கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்களே. இதோட பவுண்டேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மோடி என்கிற தனி நபர் ஆகட்டும், இல்ல ஒரு பாலிட்டிஷியன் ஆகட்டும், அவர் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா அடிப்படை விஷயங்களுமே பொய்யா இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கு. இவர் பிறந்த தேதியில கான்ட்ரோவர்சி, இவர் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன்ஸ்ல கான்ட்ரோவர்சி, இல்லாத ரயில்வே ஸ்டேஷன்ல டீ வித்தன்னு போய் சொன்னாரு.
இவர் திருமண விஷயத்துல போய் சொன்னாரு, எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் விஷயத்துல போய் சொன்னாரு. இவர்களுடைய வாக்குறுதிகள் போய், இவர் பேசக்கூடிய எல்லா விஷயமுமே போய், சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்ட் விஷயம் வரைக்கும் இந்த நாட்டுக்கிட்ட மோடி பொய்யை தவிர வேற எதுவுமே சொல்லல. வாய்க்கு வாய் ஏழை தாயின் மகன் ஏழை தாயின் மகன் சொல்றாரு. என்னைக்காவது அவர்கிட்ட நீங்க அந்த எளிமைய பாத்துருக்கீங்களா? இல்ல என்னைக்காவது ஏழை எளிய மக்கள் கிட்ட ஒரு தன்மையோட பணிவோட அவர் நடந்ததை நீங்க பாத்துருக்கீங்களா? நம்ம பிரகாஷ் ராஜ் இன்டர்வியூல சொன்ன மாதிரிதான் ஒரு மன்னர் மாதிரி தானே நடந்துக்கிறாரு. வேளா வேலைக்கு டிசைனர் ட்ரெஸ், எங்க போறதா இருந்தாலும் 8000 கோடி ஜெட்டு, சுத்தி வர பாதுகாப்புக்கு ஆட்கள், ஏழை எளிய மக்களுக்கு ஈஸியா அணுகும்படியான ஒரு பிரதமரா இவர் இருக்கிறாரா? தன்னை தூக்கி ஒரு உச்சாணி கொம்புல வச்சிருக்கிறாரு. எல்லோரும் அண்ணாந்து பார்த்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு பிரதமரா தானே இருக்கிறாரே தவிர ஏழை எளிய மக்கள் ஈஸியா அணுகக்கூடிய ஒரு பிரதமரா இவர் இருந்திருக்கிறாரா அந்த 10 வருஷத்துல? இல்ல அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பத்தி தான் இவர் யோசிச்சு பார்த்திருக்கிறார். அதே ராகுல் காந்தியை யோசிச்சு பாருங்க. பிறந்ததே ஒரு பெரிய அரசியல் குடும்பத்துலங்க. நாட்டுடைய முதல் பிரதமருடைய கொள்ளு பேர இவர் பிறக்கும் போது இவருடைய பாட்டி நாட்டுடைய பிரதமர், இவருடைய தந்தை நாட்டுடைய பிரதமரா இருந்தார். நல்லா படிச்ச குடும்பம், நாட்டுக்காக பல விஷயங்களை தியாகம் செய்த குடும்பம். ஜவஹர்லால் நேரு பத்தி யோசிச்சு பாருங்களேன். வசதியான குடும்பத்துல பிறந்தவர், நல்லா படிச்சவர். அவர் நினைச்சிருந்தா ஆங்கிலேயருக்கு ஆமாசாமி போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கலாமே. எதுக்கு சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற பேர்ல போய் பல வருஷம் ஜெயில உட்காரணும்? அப்படிப்பட்ட அரசியல் பாரம்பரியத்துல வந்த ஒரு நபர் இன்னைக்கு எவ்வளவு எளிமையா இருக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்களேன். நான் பெரிய அரசியல் குடும்பத்துல இருந்து வந்துட்டேன், நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் வசதியான குடும்பத்துல இருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரியா இருக்கு அவருடைய லைஃப் ஸ்டைலு. இதெல்லாம் எளிமையா ஒரு நடிப்பு, ஒரு பொய் அப்படின்னு சொல்லி நம்மளால கடந்து போயிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் தான் நடிக்க முடியும்? இதெல்லாம் இயல்பாக வரக்கூடிய குணங்கள் இல்லையா? இது போன்ற குணங்கள் எல்லாம் யாராலையும் மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வர முடியாதுங்க. இதெல்லாம் இயல்பா வரணும். குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்னு பேசுறாங்களே, யோசிச்சு பாருங்க. சாதாரண குடும்பத்துல எடுத்துக்கோங்களேன். ஒரு அப்பா டாக்டரா இருக்கிறாரு, இல்ல ஒரு அம்மா ஒரு பெரிய இன்ஜினியரா இருக்கிறாங்க, இல்ல அரசு வேலையில இருக்கிறாங்கன்னா அந்த குடும்ப சூழலில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அதிக ரோல் மாடலா யார் இருப்பாங்க? அந்த குடும்பத்தை சேர்ந்த பெரியோர் தானே. நம்ம தாத்தா பெரிய டாக்டரா இருந்தாரு, நம்ம தாத்தா பெரிய அரசாங்க வேலையில இருந்தாரு, நம்ம அம்மா பெரிய வேலையில இருக்கிறாங்க, அப்ப அவங்கள மாதிரி நாம வரணும் அப்படின்னு பெரும்பாலான அந்த குழந்தைகள் தன்னுடைய தாத்தா பாட்டியோ இல்ல அப்பா அம்மாவோ என்ன வேலை செஞ்சாங்களோ அந்த துறையில போகணும் தானே விரும்புவாங்க. இதை எப்படி ஆதிக்கம்னு நாம சொல்ல முடியும்? சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கே அப்படி ஒரு உணர்வு இருக்குன்னா, தொடர்ந்து அரசியலில் இருந்து நாட்டை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் வந்த குடும்பத்துல அந்த பாரம்பரியத்துல வந்த ராகுல் காந்திக்கோ இல்ல பிரியங்கா காந்திக்கோ அரசியல்ல வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறதுல என்னங்க தப்பு? இதை எப்படி வாரிசு அரசியல்னு சொல்ல முடியும்? இதை ஒரு காரணம் காட்டி அவங்களை நீங்க நிராகரிக்க போறீங்களா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா ராகுல் காந்தி முன்னால நிக்கிறாரு, மோடி நிக்கிறாரா? என்னைக்காவது அந்த விவசாயிகளை நேர்ல சந்திக்கணும்னு முயற்சியாவது பண்ணியிருக்கிறாரா? மணிப்பூர்ல ஒரு பிரச்சனைனா ராகுல் காந்தி ஓடி போறாரு. ஒரு வருஷமா மணிப்பூர் பத்தி எரியுது, மோடி திரும்பி பார்த்திருக்கிறாரா? சிறுபான்மையினுக்கு ஒரு பிரச்சனை, புல்டோசரை வச்சு இடிக்கிறான்னா ராகுல் காந்தி போய் நிக்கிறாரு. மோடி என்னைக்காவது சிறுபான்மையினரை பாதுகாப்போம், இந்த மாதிரி வன்முறையில ஈடுபடாதீங்கன்னு நாட்டு மக்கள்கிட்ட ஒரு மேடையிலாவது பேசியிருக்கிறாரா? மாறாக சிறுபான்மையினரை வில்லனாக சித்தரிச்சு இன்னைக்கு வாக்கு அறுவடை பண்ணதான் யோசிக்குது இந்த RSS பாஜக கூட்டம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ராகுல் காந்தி பேசுறாருங்க ரோட்ல நின்னு. மோடி அரசாங்கம் என்ன பண்ணுது? என்னைக்காவது பெண்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இந்த பாஜக அரசாங்கம் நின்னு இருக்கா?
சிறு குறு தொழில்கள் வந்து இன்னைக்கு காணாம போயிடுச்சுங்க இவங்களுடைய தவறான பொருளாதார கொள்கைகள்னால. அதை மேம்படுத்த இந்த பாஜக அரசு ஏதாவது செஞ்சிருக்கா? நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார சரிவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது கூட கை கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஒட்டு மொத்தமா அழிக்கணும்னு நினைக்குது இந்த பாஜக. ஏன்? ஏன்னா அது காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம், அதுல மகாத்மா காந்தி பேர் இருக்கு. இன்னைக்கு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநரை வச்சு ஆளுங்கட்சிகளுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கு இந்த பாஜக. ஏன்? அரசியல் காழ்ப்புணர்ச்சி. ஆனா அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக யாரு பலியாறாங்க? அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள். அப்ப இவங்க அரசியல் சுயநலத்துக்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அடுத்த 5 வருஷம் எப்படிப்பட்ட பிரதமர் உங்களுக்கு வேணும்? ஏழை எளிய மக்களோட ஒண்ணுக்கு ஒண்ணா நின்னு கைகோர்த்து பயணம் பண்ணக்கூடிய, அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒருத்தர் பிரதமரா வேணுமா? இல்ல ஏழை தாயின் மகன் வெறும் உதட்ட அளவுல பேசிட்டு இன்னைக்கு மன்னராட்சி மாதிரி மக்கள் கிட்ட இருந்து விலகி நிக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரி உங்களுக்கு பிரதமரா வரணுமா? யோசிச்சு முடிவு பண்ணுங்க.